என் அன்பிற்கும் பாசமுரிய அருமை பெரியவர்களே, சேலம் மாவட்டம் தமிழகம் இருக்கிற என்னோட இங்கே சட்டப்பேரவைக்கு அனுப்பியிருக்கிற சேலம் மேற்கு தொகுதியைச் சேர்ந்த அன்பு பொறுப்பாளர்களே, உங்கள் பொதுமக்களே, என் உறவுகளே, நண்பர்களே, அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். இன்றைக்கி சட்டப்பேரவையுடைய 3வது நாள். நான் தான் முதல் நாளே சொல்லியிருந்தேன், முந்தானத்தை அன்றைக்கி கவர்னர் உரை. நேற்று நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்று ஈரோடு எம்எல்ஏ அண்ணன் EVK இளங்கோவன் அவர்கள் மறைவுக்கு 2 பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்தி வைக்கப்பட்டது. இன்றைக்கு 3ஆம் நாள், விவாதத்திற்கான முதல் நாள். எப்படின்னா இன்னைக்கு என்னன்னாங்க, காலையில் 9:30 மணிக்கு சட்டப்பேரவை துவங்குது. எப்போவே சரியாக 9:30 மணிக்கு நடுநாயகமாக ஒரு பெரிய விளக்கு இருக்கும். அந்த விளக்கு எரியும். விளக்கு எரியுதுன்னா மணி 9:30 மணி சபாநாயகர் உள்ளே வருவார். அதுக்கு முன்னாடியே வந்தாங்கன்னா கூட பேரவைத் தலைவர் வெளியே இருப்பார். அந்த கரெக்டாக 9:30 மணிக்கு தான் லைட்டு போடுவாங்க. லைட்டுன்னு உள்ளே வருவார். அப்புறம் வந்தோடனே ஒரு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கேள்விகள். அந்த வினா விடைகளில் எல்லா உறப்பும் வந்துச்சு. நானும் நம்முடைய பற்றி ஒரு வினாவும் வரும்பொழுது நம்ம தொகுதியில் அந்த ரிங் ரோடு போகணுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறையில் கை தூக்கணும். அப்புறம் நம்ம மாமங்கலத்திலேருந்து செட்டிச்சாவடி கொண்டோம்னா வழியாக எதுக்கு அடிவாரம் போகிறோம்லங்க, அந்த ரோடு முதல்ல கேட்டிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதையும் கேட்கலான்னு சொல்லிட்டு கையெல்லாம் உயர்த்தணும். அப்புறம் நம்முடைய சூரமங்கலம் அலுவலகம், அதாவது மாநகராட்சியினுடைய அமைச்சர் ஆனால் நேரு அவர்கள் பேசும் பொழுது சூரமங்கலம் அந்த மண்டல அலுவலகம் கட்டுவதற்காக விரைந்து நடவடிக்கை எப்போ பூஜை போடுறதுங்கிற மாதிரி கேட்கறதுக்காக அதை நான் கையில் கை தூக்கணும். ஆனால் கூட அவங்க கொடுக்கல, அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அப்புறம் அந்த இது முடிஞ்சிச்சு. முடிந்த உடனடியாக அப்போ 0 ஹவர்ஸ். 0 ஹவர்னா அந்த கேள்வி முடிச்சுட்டு அவையினுடைய நடவடிக்கைகள் துவங்கும் பொழுது அப்போ கவனஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டாங்க. கவனஈர்ப்பு தீர்மானம் முன்னாடி நான் கொடுத்துருந்தோம். கவனஈர்ப்பு தீர்மானம் என்னென்னா, இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பாலியல் லட்சத்தில் பண்ணி ஞானசேகரன் ஒரு கயவன் அந்த மாணவியெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி அதுக்கு நானும் கொடுத்துருந்தேன், கவனஈர்ப்பு கொடுத்துருந்தோம். பாட்டாளி மொழி சார்பாக அந்த விவாதத்தில் நம்முடைய கட்சியினுடைய சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் GK மணி அவர்கள் கலந்து கொண்டு அந்த இதில் உரையாற்றினார். அதில் அதிமுக சார்பில் நம்ம எதிர்க்கட்சி துணைத் தலைவர், இன்றைக்கி நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு காய்ச்சல்னு சொன்னாங்க. நான் என்னென்னு கேட்டேன். அவர் இன்றைக்கி அவைக்கு வரல. அவர் சார்பாக நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அண்ணன் பேசினார், முன்னாள் அமைச்சர். அந்த ஒரு காரசாரமாக பேசி முதலமைச்சர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு. அப்புறம் அந்த இடையில் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செலியன் அவர்களும் பேசினார். அதுக்கு அடுத்து முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு. அது முடிஞ்சிச்சு. அப்போ ஏற்பட்ட கொஞ்சம் இதில் பேச்சுவார்த்தையில் அதிமுகவை சேர்ந்த தோழர்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க, வெளியில் போயிட்டாங்க. இதை கண்டித்து வெளிநடப்பு யார் இந்த சார்னு கேட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் அவங்க இன்னொன்று சொல்லணும், வரும்பொழுதே இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு வந்தாங்க அதிமுககாரங்க. பாருங்கள், ஒரு பக்கம் மேலூரை காப்போம், ஒரு பக்கம் டங்ஸ்டன் தடுப்போம், இந்த மாதிரியான ஒரு இதை போட்டு வந்தாங்க. அப்புறம் அதான் அது விதி எண் 55, 56 அடிப்படையில் 56ல் ஒத்தி வச்சு இப்போ பேசுகிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் கொடுத்துருந்தாரு. நாங்களாம் விதி எண் 55 கீழ் கவனஈர்ப்பாக கொடுத்துருந்தோம். அப்போ அதிமுக வெளிநடப்பட்டு உள்ளே வந்துட்டாங்க. அது முதல் இது முடிஞ்சிச்சு. 2வது விதி எண் 55 கீழ் கவனஈர்ப்பு தீர்மானமாக இப்போ பரவிட்டு இருக்கலாங்க HMPV வைரஸ். அந்த வைரஸால மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பயம், அச்ச உணர்வு, இந்த அச்ச உணர்வை போக்க வேண்டியது நம்முடைய ஆட்சியாளருடைய கடமை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கவனஈர்ப்பு கொடுத்துருந்தோம். நம்ம கட்சியிலையும் நானும் நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதில் சேலம் மாவட்டத்தில் 2 பேர் அதில் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. கொடுத்த விளக்கம், அதாவது
நம்ம எல்லாம் பயமுறுத்துற மாதிரி இல்லை, பயப்படுற மாதிரி இல்லை. கட்டாயம் முகக்கவசம் கூட்டத்துக்கு அணியணும், முதல்ல மாதிரி அந்த சானிடைசர் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு 4-5 முறை கையை நல்லா சோப் போட்டு கழுவணுங்கிற மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை சொன்னார். அவ்வளோதான். தொண்டை வலி வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அதான் இந்த மாதிரி சிம்பிள் சிம்டம்ஸ் தான். அதெல்லாம் நம்ம என்ன ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லைங்கிறத அவர் விளக்கம் கொடுத்தாரு. அது முடிந்த பிறகு நம்ம மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம், அந்த சுரங்கம் அமைக்கிறதுல அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் திரண்டு தன்னெழுச்சியாக போனாங்க. அதுக்கு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பூமிநாதன், மதிமுகவை சேர்ந்த பூமிநாதன் அவர்கள் ஒரு விதி 55 கவன ஈர்ப்பு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நானும் கொடுத்துருந்தேன், நம்ம கட்சி நான் மட்டும் கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் நம்ம எதிர்கட்சி வரிசையில் 3-4 பேர் பேசினாங்க. நானும் அதில் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அந்த பல்லுயிர் பெருக்கத்திற்கான ஒரு மையமாக அதை என்னென்னா பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ் அரசு அறிவிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் கூட அந்த மதுரை மக்களுடைய ஒரு பயத்தை போக்குவதற்காக எந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கலைங்கிறத நாங்கள் அவர்கிட்ட அந்த இதில் பேசும்பொழுது சொன்னோம். அந்த அடிப்படையில் நம்ம டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது. என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் இதுக்காக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்து கொண்டிருக்கார் என்பதை அங்கே சட்டப்பேரவையில் பதிவு செய்தோம். நம்முடைய மேலூரில் மக்களாக நடந்த அந்த போராட்டத்தில் நம்முடைய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரில் கலந்து கொண்டு பங்கேற்றார். இதெல்லாம் நம்ம அங்கே சொல்லி அவை குறிப்பிலே பதிவு செய்து பாதுகாக்கப்பட்ட தஞ்சையிலே அறிவிக்கப்பட்டது போல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதோட பரந்தூர் விமான நிலையம், அங்கே 5000த்துக்கு மதுரையில் போராடுறாங்க. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்காக 5000 பேர் இங்கே போராடிட்டு இருக்காங்க. 5000 ஏக்கர் நிலத்தை விமான நிலையத்தை எடுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பூருக்கு பக்கத்தில் அது கடற்கரை ஒட்டி இருக்கிற நிலத்தை எடுத்து பண்ணணும்னு சொல்லி நம்முடைய தலைவரை நான் அன்புமணி சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த மக்களையும் பாதுகாக்கணும்னு சொன்னோம். சபாநாயகர் அப்போ என்னுடைய நேரத்தை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். மொத்தத்தில் அப்போ மிக கடுமையான அவர் என்ன சொன்னார்னா, ஆனால் ராஜன் செல்லப்பா போன்ற நம்முடைய தலைவர் தலைவர்கள்லாம் எம்பியாக இருக்கும் பொழுது நீங்கள்லாம் அதை பேச விட்டீங்கன்னு சொன்னார். அப்போ அதிமுக சேர்ந்தால் ஏன் நீங்கள் 40 பேர் இருக்கீங்க எம்பி, நீங்கள் இப்போ அதை பற்றி சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காரசாரமான விவாதம். அப்புறமேலும் இன்னும் ஒரு கவனக்கோரல் கொடுத்தோம். என்னென்னா ஒளிபரப்பு, அதாவது சில நேரங்களிலே ஒளிபரப்பப்படுகிறது, சில நேரங்களில் அவங்களுக்கு தேவையில்லாத பேசும்போதெல்லாம் ஒளிபரப்பை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கும் ஒரு கவனக்கோரல் நானும் கொடுத்துருந்தோம். அதுக்கு சபாநாயகரே முன் அவரே என்ன பண்ணிட்டாரு, ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. விளக்கத்தை கொடுத்து அந்த விளக்கம் அதில் அவர் என்னென்னா ஒரு சபாநாயகர் சபையின் நாயகராக இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவரை போன்று அதில் பேசினார் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக கடுமையாக அவர்கள் எப்படின்னா மோதல் ஏற்பட்டது. அப்போ நம்ம அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் கலந்து கொண்டு அதில் ஒரு சாத்தியமாக பேசினார். பேசி அப்புறம் ஒரு அமைதிப்படுத்தினார். அப்போ சபாநாயகர் 6ஆம் தேதி நடந்து முடிந்த கவர்னர் உரையின் போது இவங்க பதாதைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பதாதைகள் எடுத்துகிட்டு வர்றது விதிகளுக்கு மாறானது, அதனால் உங்கள் மேலே அவை உரிமை குழுவுக்கு நான் நடவடிக்கை பரிந்துரை செய்கிறேன்னு சொன்னார் சபாநாயகர். அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரே கோஷம் கத்திட்டு பண்ணாங்க. அப்போ நான் முதலமைச்சர்கள் தலையிட்டு அது தேவையில்லை, இனி வரும் காலங்களில் அவங்க அந்த மாதிரி நடந்துக்காமல் இருந்தால் போதும், இப்போ நீங்கள் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை பண்ணார். அவருடைய முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்று சபாநாயகர் இதை கைவிட்டார். இருந்தாலும் கூட இப்போ அதுக்கு பின்னாடி டிபேட் ஸ்டார்ட் ஆச்சு. 5 உறுப்பினர்கள் கவர்னர் உரையில் பற்றி அது வழக்கமாக பேசுகிறது தான். அதிமுககாரங்க திமுகவில் குற்றச்சாட்டுறது, திமுககாரங்க அதிமுக குற்றச்சாட்டு பேசுகிறது, அது வழக்கமான ஒரு இது. கூட்டணி கட்சிக்காரங்க அதிமுகவுக்கு ஜால்ரா மன்னிங்க திமுகவுக்கு ஜால்ரா போட்டு அது ஒரு மாதிரி போச்சு. ஒட்டுமொத்தத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து நடந்து முடிந்த சட்டப்பேரவை என்பது ரொம்ப கலகலப்பாக போச்சு. எப்படின்னா 9:30 மணிக்கு ஆரம்பித்து 2:40 மணிக்கு
முடிவுட்ட சட்டப்பேரவை மிகவும் பரபரப்பாக பல்வேறு கருத்துக்களை இந்த நாட்டை பற்றிய பல்வேறு ஒரு எவனா அது என்ன பல்வேறு கருத்து மோதல்களோடு ஒரு பரபரப்பாக இயங்கியது. இதில் என்னென்னா ஆக்கப்பூர்வமானது தான் இந்த விவாதம் என்பது. ஆக்கப்பூர்வமான அது எந்த மாற்றமும் இல்லை. விவாதம் என்பது என்னங்க ஏங்க இன்றைக்கி பேசப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி அதில் உதயகுமார் மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் சொன்னார் என்னென்னா இரும்பு சொன்னார் தினசரி அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் நடந்திருக்குன்னாரு. அதுக்கு நம்ம அவை முன்னவர் இங்கேயும் நடக்குது முன்னாடி நடக்குது. எப்போ குற்றத்தை தடுப்பது அதாவது நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். எல்லா இது மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் அதில் அவங்க நம்ம விடுதலை சிறுத்தை சேர்ந்த அவரும் நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் இவரும் செல்லு பெருந்தகை அவர்களும் கொஞ்சம் கடுமையாக அதிமுகவை இல்லைன்னு தான் அவர் எப்பவுமே திமுகவினுடைய ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் போல பயங்கரமாக பேசுவார். அது மாதிரி அதிமுகவை கடுமையாக குற்றம் சாட்டி பேசினார். அப்போ அதிமுகங்க மிக கடுமையான ஒரு கூச்சல் குழப்பம். ஆக இன்றைக்கு நடந்த சட்டப்பேரவை நிகழ்வு என்பது ஆக்கப்பூர்வமாக பரபரப்பான ஒரு செய்தியாக முடிந்திருக்கிறது என்பதை என்னுடைய எஜமானர்களான உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு சபாநாயகர். என்ன சொல்லிருக்காருன்னா விதியின் 55 கீழ் நாம் வழங்குகிற அந்த இது நம்ம கவனஈர்ப்பு தீர்மானங்களை நாங்கள் வெளியிடக்கூடாது, வெளியிட்டாலும் பத்திரிகைகள் டிவிகள் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது என்னென்னா அது என்ன காரணம்னா நான் தேடி கண்டுபிடிச்சேன். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொறடா எஸ் பாலாஜின்னு ஒருத்தர் எனக்கு பக்கத்தில் இருப்பார். அவர் வேங்க வயலை பற்றி ஏதோ ஒரு கவனஈர்ப்பு கொடுத்து அது செய்தியாக வெளியே வந்துருச்சு. வேங்க வயலில் நடந்த நிகழ்வுக்கு உரிய நடவடிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அதற்காக தான் அவர் அந்த மாதிரி எப்படி சபாநாயகர் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டதாக ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சி மற்ற எல்லாத்தையும் கலந்து போட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஆக்கப்பூர்வமானது. மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு துவங்குகிறது. துவங்கும் பொழுதும் அதுக்கான அந்த வினா விடைகள்லாம் வரும். நமக்கு வினா விடை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். என்ன காரணம் வினா விடை நம்மளுக்கு வினா விடை வருவதற்கான வாய்ப்பு கம்மி தான். என்ன காரணம் நம்ம போன கவர்னர் உரையில் தான் அந்த 3 நாளில் நமக்கு ஒரு நாள் வினா விடை வந்துச்சு. ஆனால் காரணத்தினால நம்ம வினா விடை வருவதற்கான வாய்ப்பு கம்மி தான். அப்போ நமக்கு நிழல் தருக்கிற மரங்கள் நம்மளும் இதுக்கு செடி தண்ணி விடுவோம். வருவதற்கான வாய்ப்பு கம்மி தான். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்லுகிற நீங்கள் நம்ம தான் முந்தானத்து போட்ட அந்த முந்தானத்து நான் நேரலை போடும் பொழுது நீங்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருந்தீங்க. அவைகள் அனைத்தையுமே நம்ம எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய மகாபலிபுரத்தில் இருக்கிற கைடுங்க இந்த மாதிரி எல்லா செய்திகளையும் கவனஈர்ப்பாகவும் வினாக்களாகவும் அங்கே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உங்களிடத்தில் அன்போடு சொல்லி இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். மகிழ்ச்சி.